பத்திரிக்கை அடிச்சிருங்கப்பா. இந்த ஊரை காக்கிறவருடைய மச்சான் ஆகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்து கல்யாண சாப்பாடு தான் சொல்லுங்க. வாங்கிக்கப்பா. அப்ப நாங்க வந்துங்களா? வாங்க. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா. கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்க. கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்க. கட்டாயம் அதிலே அம்மாடி உனக்கு நன்மை பல இருக்கு ஏத்துக்க. கண்ணான கண்ணை என் தங்கச்சி, தமிழ் பண்பாடு எப்போதும் நம் கட்சி. மண்ணோடு நீர் சேரும் சொந்தந்தான், அடி பெண்ணே உன் கல்யாண பந்தந்தான். முகம் மஞ்சளில் கொஞ்சனும் மங்களம் பொங்கணும், பூவோடும் பொட்டோடும் நூறாண்டு நீ வாழ. கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்க. கட்டாயம் அதிலே அம்மாடி உனக்கு நன்மை பல இருக்கு ஏத்துக்க. அத்தையத்தான் பெத்தவள நினைக்கணும், மாமை புத்தங்கோர சொல்லாம நடக்கணும். கட்டுனவ இஷ்டப்படி இருக்கணும், அந்த கட்டில எப்பவும் நீ சிரிக்கணும். நீ அன்பு பண்பு மாறாம வம்பு தும்பு பேசாம அக்கம் பக்கம் சொந்தங்களை வளர்க்கணும். அடி பெண்ணினத்தில் நீயும் ஒரு தென்மதுரை மீனாட்சி என்றும் உன்னை ஒரு சாணம் வணங்கணும். உன்னை கட்டுனவ வீட்டுல நீ காலெடுத்து வச்சதுமே கொட்டணும் தங்க காசு கொட்டணும். கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்கு. கட்டாயம் அதிலே அம்மாடி உனக்கு நன்மை பல இருக்கு ஏத்துக்க. கோழி கூவ முழிக்கணும், நீ கோலமிட வீடு வாசல் பெருக்கணும். தட்டி முட்டி தொலைக்கு நீ குளிக்கணும், சிக்கனமா குடும்பத்தை நடக்கணும். அடி தினந்தோறும் சேர்த்து வச்ச சிறுவாட்டு காச நீ புருஷனுக்கு கஷ்டத்தில உதவணும். ஒரு செக்கு மாடு போல நீயும் வீட்டுக்குள்ள சுத்தாம நாட்டில் உள்ள நடப்பையும் அறியணும். அடி கண்டு மணி போல புள்ள ரெண்டு மட்டும் கட்டுக்கிட்டு வைக்கணும் கட்டுப்பாடு வைக்கணும். கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்கு. கட்டாயம் அதிலே அம்மாடி உனக்கு நன்மை பல இருக்கு ஏத்துக்க. கண்ணான கண்ணே என் தங்கச்சி, தமிழ் பண்பாடு எப்போதும் நம் கட்சி. மண்ணோடு நீர் சேரும் சொந்தந்தான், அடி பெண்ணே உன் கல்யாண பந்தந்தான். முகம் மஞ்சளில் கொஞ்சனும் மங்களம் பொங்கணும், பூவோடும் பொட்டோடும் நூறாண்டு நீ வாழ. கல்யாண பொண்ணே அண்ணன் சொல்லும் வார்த்தைய கேட்டுக்க. கட்டாயம் அதிலே அம்மாடி உனக்கு நன்மை பல இருக்கு ஏத்துக்க. பார், நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாண பொண்ணுல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ எனக்கு 10 மாசத்துல பேரப்பிள்ளைய பெத்து தரணும். என்னங்க இது புள்ளிக்கிட்ட போய்? சரி என்னண்ணே குடும்ப செய்யணும் எங்க கிளம்பிட்டீங்க? இது என் மவன், எங்களுக்கு கல்யாணம். என் பையனுக்கு கல்யாணம். எனக்கெல்லாம் பத்திரிகை தரக்கூடாதா? உனக்கு இல்லாமலா? இந்த வச்சுக்க, குடும்ப சகிதமா கல்யாணத்துக்கு வந்துரு. இதை விட வேற வேலை என்னன்னு எனக்கு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ மட்டும் வந்தா போதும். அட வர முடியல, மொய்ய மணி ஆர்டர் அனுப்பிச்சிரு. மணி ஆர்டர் அனுப்பிச்சிருவா.
ஏய், கோயில்ல மரத்தை சுத்துறானே அந்த பாட்டு தானே? ஆமாண்டி. வரட்டும், இங்க நாம லோல்ஸ் பண்ணலாம். ஹலோ ராஜா, என்ன கையில பத்திரிக்கையோட வரீங்க? உங்களுக்கு காது குத்த போறாங்களா? இல்லைங்க, எனக்கு கல்யாணம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பத்திரிக்கை கொடுப்ப. இந்தாங்க, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. ஆமா, பொண்ணு யாரு? நம்ம ராவணனோட தங்கச்சி இல்ல உமா, அந்த பொண்ணுதான். ஓ, அவளா? நீங்க நல்லவர்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய தியாகியா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. தியாகியா? என்ன சொல்ற? உங்க பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? இது என்னமா கேள்வி? சும்மா சொல்லுங்க. பாரிசு வேணும்னுதான். அதுக்கு வழியே இல்ல. என்னமா சொல்ற? அந்த பொண்ணு கூட பழகுனதுனால சொல்றேன். அவ வயக்காட்டுக்கு போகும்போதுதான் வயசுக்கு வந்தா. அந்த பக்கமா வந்து ஒரு மாடு விரட்ட இவ பயந்து ஓட மாடு இவ வயித்துல குத்திருச்சு. அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்படி குழந்தை பிறக்காத ஒரு பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைக்க நினைக்கிறாங்களே,